Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Optics lessonலேருந்து Reflection of Light by Spherical Mirrors base பண்ண previous year NEET question தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய question வந்து NEET 2018ல கேட்டிருக்கக்கூடிய question. கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். இந்த மிரர்லேருந்து 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஆப்ஜெக்டை வந்து டுவர்ட்ஸ் த மிரர் 20 சென்டிமீட்டர் வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் மூவ் ஆகுமா? அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u1 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த u1குரிய இமேஜ் டிஸ்டன்ஸ் v1 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி u2 தெரியும். இந்த u2 வச்சுட்டு we are going to find what is v2. இப்போ v1 and v2 தெரிஞ்சதுன்னா அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா we will get the displacement of the image. Okay, so இந்த 4 ஆப்ஷனில் which is the correct one. ஓகேவா, இதான் கொஸ்டின். சால்வ் பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து கான்கேவ் மிரர், அதோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். உங்களுக்கு இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆப்ஜெக்டை வந்து 40 சென்டிமீட்டரில் வச்சுருக்காங்க. தட் இஸ் u1 is 40 சென்டிமீட்டர். ஓகே, and then f தெரியும், அதான் f is equal to 15 centimeter. and then object வந்து towards the mirror வந்து 20 centimeter distanceல place பண்ணுறாங்க. so u2 தெரியும். so we have to find v1 and v2 and find the difference between it. so this gives the displacement of the image. அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம் ரெண்டு கேஸுக்கு. கேஸ் 1 வந்து u1 is minus 40 centimeter. a மைனஸ்னா ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர், அப்போ நெகட்டிவ் தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோக்கல் லென்த்தும் உங்களுக்கு நெகட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா இட் லைஸ் ஆன் தட் இஸ் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து லைஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர் அப்படிங்கிறதுனால அதுவும் மைனஸ். ஸோ மைனஸ் உங்களுக்கு எவ்வளோ 15 கொடுத்துருக்காங்க, மைனஸ் 15 சென்டிமீட்டர். வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் v1. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? வி ஹாவ் டு யூஸ் த மிரர் ஈக்குவேஷன். வாட் இஸ் த மிரர் ஈக்குவேஷன்? 1 by v plus 1 by u is equal to 1 by f. ஸோ ரெண்டு கேஸ்க்கு எழுதிக்கலாம். ஸோ 1 by இப்போ u1 எழுதிக்கலாம். ஸோ 1 by u1 plus 1 by v1 is equal to 1 by f. ஓகே, ஸோ 1 by or 1 by v1 plus 1 by 1 ரெண்டுமே ஓகே தான். u2 என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 20 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் வந்து அதே சேம் minus 15 centimeter. v2 we have to find. so இந்த கேஸ் கூடிய ஃபார்முலா என்ன? 1 by v2 plus 1 by u2 is equal to 1 by f. okay, so first v1 கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 by v1 plus 1 by u1. u1 எவ்வளவு? minus 40 is equal to 1 by f minus 15. so 1 by v1 is equal to the minus 1 by 40 other side கொண்டு வரும்போது this becomes minus 1 by 15. இந்த minus 1 by 40 other side போகும்போது plus 1 by 40 ஆகிடும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். அப்படியே நான் எதுவும் மாற்றலை. ஸோ 15 into 40 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 15 இருக்கிறதுனால இங்கே minus 40, இங்கே வந்து plus 15 வரும். ஸோ minus 40 plus 15 வந்து எவ்வளவு? minus 25 divided by 15 into 40. இதை கேன்சல் அவுட் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25, 5 8s are 40. இன்னும் ஃபர்தராக ஸ்டில் கேன்சல் பண்ணலாம். 5 1 is 1, 5 3s are 15. ஸோ கீழே எவ்வளோ இருக்குது? டினாமினேட்டரில் 8 3s are 24. ஸோ மைனஸ் 1 by 24. திஸ் இஸ் 1 by v1. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ v1 is equal to minus 24 சென்டிமீட்டர். அதே மாதிரி v2. ஓகே, ஃபார் த செகண்ட் கேஸ். ஸோ 1 by v2 plus 1 by u2 எவ்வளவு? minus 20 is equal to minus 1 by 15. okay, so 1 by v2 எவ்வளவு? minus 1 by 20 other side கொண்டு போகலாம். so minus 1 by 15 plus 1 by 20. so here also LCM அப்படியே நான் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இங்கே மேலே என்ன வரும்? இங்கே minus 15 இருக்கிறதுனால இங்கே minus 20, இங்கே plus 15 வரும். so minus 20 plus 15 எவ்வளவு? minus 5. so 1 by v2 is equal to minus 5 divided by 15 into 20. okay, cancel பண்ணலாம். 5 1 is 5, 5 4s are 20. okay, so 15 into 4 வந்து உங்களுக்கு 60 வரும். so minus 1 by 60. so what is v2? v2 is equal to minus 60 centimeter. so v1 தெரியும். what is v1? which is minus 24 centimeter. that means இனிஷியலாக உங்களுக்கு இமேஜ் வந்து 24 centimeter on the left side of the mirror தான் உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு.
இப்போ ஆப்ஜெக்டை வந்து டுவர்ட்ஸ் த மிரர் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜ் வந்து அவே ஃப்ரம் த மிரர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம்? இனிஷியலாக 24 சென்டிமீட்டர், இப்போ வந்து 60 சென்டிமீட்டர். அப்போ அந்த ஷிஃப்ட் எவ்வளவு? 24 சென்டிமீட்டர்லேருந்து எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு 60 மீட்டர் கிடைக்கும்னா we will find the displacement or shift, okay, which is the difference between v1 and v2. So the displacement of the image will be, so the displacement or shift of the image is equal to v1 minus v2, v1 minus v2, which is minus 24 minus of minus 60, which is equal to 36 centimeter. So image எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும்? ஸோ முன்னாடி வந்து இனிஷியலாக 24 சென்டிமீட்டர்லேருந்து 36 சென்டிமீட்டர் வந்து இன்னும் தள்ளி உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஷிஃப்ட் எவ்வளவு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட் இஸ் 4 ஆப்ஷனில் 2 ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, 36 சென்டிமீட்டர்ஸ். பட் விச் இஸ் த கரெக்ட் ஒன்? உங்களுக்கு டுவர்ட்ஸ் த மிரர் ஃபார்ம் ஆயிருக்கா, அவே ஃப்ரம் த மிரர் ஃபார்ம் ஆயிருக்கா இமேஜ்? கண்டிப்பாக அவே ஃப்ரம் த மிரர். ஸோ 36 சென்டிமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த மிரர் வந்து இமேஜ் இஸ் ஃபார்ம் when compared to the previous image. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.